ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி லைஃப்பில் நம்மெல்லாம் மறந்தே போயிட்ட நான்வெஜ் ஐட்டம்னா அதுதாங்க ரத்த பொரியல். ரொம்பவே அனிமிக்காக இருக்கவங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு டிஷ் தாங்க ரத்த பொரியல். ஹோட்டல்ஸில் க்ளீனாக கிடைக்காது, வீட்டில் செய்ய தெரியாது. இதனாலேயே ரத்த பொரியல் சாப்பிடாம இருக்கவங்க எக்கச்சக்க பேர். அப்படிப்பட்டவங்களுக்காகவே ரொம்ப சிம்பிளாக ரத்த பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆட்டு ரத்தம் நம்ம இங்கே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது பாத்திரத்தோட ஷேப்லேயே உறைஞ்சு போட மாதிரி தான் கிடைக்கும். மேலே ஆட்டோட முடி ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ கெட்டியா இருக்கிற இதை நம்ம பிசைஞ்சு நல்லா லிக்விட் ஆக்க போறோம். ரத்த பொரியல் செய்யறதுலயே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறதாங்க. அங்கங்க கட்டியா இருக்கக்கூடாது. அதனால கட்டியா இருக்கிறதெல்லாம் நல்லா தேடி பிடிச்சி நல்லா நசுக்கி நசுக்கி பிசைஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். இதை ஏன் இவ்வளோ நேரமாக போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இதை மிக்சியிலே அடிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கையில் பிசைறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னதான் நம்ம கையில் கட்டிப்படாமல் பிசைஞ்சாலும் அதையும் மீறி சின்ன சின்ன துகள்கள் ஆட்டு ரத்தத்தில் இருக்க தான் செய்யும். அந்த துகள்களில் ஒரு டேஸ்ட் இருக்குதுங்க. அது மிக்சியில் அடித்தா டோட்டலாகவே லிக்விட் ஆகிடும். அந்த டேஸ்ட்டு மிஸ் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஆட்டு ரத்தத்தை நல்லா லிக்விடாக பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இதை பொரியலாக செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் லேசா வதங்கும் போதே இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல சீரகத்தையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம்லாம் ஒரு அரை வேக்காடா வதங்கி லேசா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச ரத்தத்தை இதுல ஊத்தி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட முட்டை கிண்டுற மாதிரி தாங்க. ரத்தம் கடாயில பட்ட உடனே அது ஒரு பிளாக் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். பிளாக் கலர்ல மாறினாலே அது வெந்துடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். கடாயோட அடிப்பகுதியில இது பிளாக் கலர்ல அடி பிடிச்ச மாதிரி தான் இது வேகும். அதனால நம்ம இதை கரண்டியால சொரண்டி சொரண்டி கிண்ட வேண்டியது இருக்கும். ரெட் கலர் எல்லாமே மாறி ஃபுல்லாக பிளாக் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னாலே ரத்த பொரியல் வெந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனாலும் நம்ம விடாமல் கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பொரியல் நல்லா பூ போல வரும். அப்படி பூ போல வந்ததுக்கப்புறமா அது இன்னும் பூ போல இருக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார், கீரை குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரத்த பொரியல் வந்து ரொம்பவே நல்ல காம்பினேஷன். சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, இதை ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். அனிமிக்காக இருக்க குழந்தைங்க இயல்பாகவே இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளி மாதிரியான பண்டிகை நாட்களில் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இந்த ரத்த பொரியலை செஞ்சு காலங்காத்தால சாப்பிட்றது அந்த கால பழக்கங்க. நீங்களும் இந்த ரத்த பொரியலை வீட்டில் செஞ்சு அந்த கால பழக்கத்தை மீட்டெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரத்த பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.